ரொம்ப எங்களுக்கு பயமா இருந்தது. சி செக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி இருந்தோம். ரொம்ப பயமா இருந்தது. டாக்டர்ஸ் வந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து வாட்டர் பிரேக் ஆகி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேபி நல்லா இருக்குது, நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணா நார்மல் டெலிவரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அப்படி இருந்து எங்களுக்கு பயமா இருந்தது. பட் டாக்டர்ஸ் எனி டைம் அவைலபிளா இருக்கிறாங்க இங்க. லைக் நைட் டியூட்டி டாக்டர்ஸ், மார்னிங்கு எல்லா டாக்டருமே நல்ல ஒரு அட்வைஸ் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு கேட்கல. பட் அவங்க சொல்கிற அட்வைஸை வச்சு நாங்கள் நம்பி நாங்கள் வந்து பொறுமையாக இருந்தோம். நெக்ஸ்ட் டே லேபர் வார்டில் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக வந்து பேபி பிறந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாக்டர் சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டோம். எங்களுக்கு நைட்லேருந்து அந்த வாட்டர் பிரேக் ஆனதுலேருந்து ஒரு 18 hours எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, தைரியமாக நார்மல் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தைரியத்துல இருந்தும் நல்லபடியா எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சிஸ்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ், நர்சஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் சப்போர்ட்டிவ். வாட்டர் பிரேக் ஆகி இந்த நைட் இது பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல இருந்து மார்னிங் வரையும் எங்களுக்கு ரொம்ப பயமாவே இருந்தது. இனி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர் வந்துருவாங்களா, சிஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்லாம் நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். நர்சஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவைலபிள்ல இருந்தாங்க. ஹார்ட் பீட் 1 hours once செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப எல்லாமே மானிட்டர்ல தான் இருந்தாங்க. இருந்து ஆல்மோஸ்ட் சக்சஸ் டன். ரொம்ப ஹாப்பி. நாங்க எனக்கு நார்மல் டெலிவரியும் இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் எனக்கு கேர்ள் பேபி. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் அண்ட் குட்.